தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவங்களை திரும்ப ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணிகள் கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கியது. எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 6 மாநிலங்களுக்கு மட்டும் 2வது முறையாக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு, குஜராத் மாநில வாக்காளர்கள் வரும் 14ஆம் தேதி வரை எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அந்தோமான் நிகோபார் தீவுகளில் எஸ்ஐஆர் படிவங்களை திருப்பிக் கொடுப்பதற்கான கால அவகாசம் 18ஆம் தேதி வரையும், உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு வரும் 26ஆம் தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கேரளாவிற்கு வரும் 18ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. அதே நேரம் கோவா, புதுச்சேரி, லட்சத்தீவு, ராஜஸ்தான், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் திட்டமிட்டபடி எஸ்ஐஆர் படிவத்திற்கான பணிகள் நிறைவடைந்தது. இதனிடையே தமிழ்நாட்டில் 6,41,13,772 வாக்காளர்களுக்கு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு 100% படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி உலக அமைதி, ஸ்திரத்தன்மைக்காக இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என தெரிவித்துள்ளார். இந்தியா மீது அமெரிக்கா கடுமையான வரிகளை விதித்துள்ள சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் தொலைபேசியில் உரையாடினர். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இருவருக்கும் இடையிலான உரையாடல் சுவாரஸ்யமாக அமைந்ததாக கூறியுள்ளார். இந்த உரையாடலின் போது இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்ததாகவும் பிராந்திய மற்றும் சர்வதேச நிலவரங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக அமைதி, ஸ்திரத்தன்மைக்காக இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் இந்திய வருகையை தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்கள் மத்தியில் நடைபெற்ற இந்த உரையாடல் கவனம் பெற்றுள்ளது. இதனிடையே குழந்தையை பெற்றெடுத்து அதன் மூலம் அமெரிக்க குடியுரிமை பெற நினைத்தால் சுற்றுலா விசாக்கள் நிராகரிக்கப்படும் என இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இரு நாட்டு தலைவர்களின் உரையாடலுக்கு பிறகு இந்தியா, அமெரிக்கா இடையிலான உரசல் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெண்களுக்கான தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களின் சாதனைகள் மற்றும் பயனடைந்த மகளிரின் அனுபவங்களை எடுத்துரைக்கும் வகையிலும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் முக்கிய பெண் சாதனையாளர்களை ஒன்றிணைக்கும் நிகழ்வாகவும் இது நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்க பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற மற்றும் சாதனை பெண்களின் வெற்றி கதைகளை வெளிக்கொணரும் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொகுதி பங்கீடு குறித்து பேசவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை என்றும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டணியில் யார் வருவதாக இருந்தாலும் இபிஎஸ்ஸின் பரிசீலனைக்கு உட்பட்டது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறுபுறம் வரும் 14ஆம் தேதி டெல்லி செல்லும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்ட மூத்த தலைவர்களை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அப்போது பாஜக துணைத் தலைவர் சக்கரவர்த்தி, ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், நட்பு ரீதியிலான சந்திப்பு என்றார். பொதுக்குழுவை நல்ல சிறப்பாக நடத்தியிருக்கிறார். அதற்காக சந்தித்து அவரை வாழ்த்திவிட்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்தேன். டிடிவி, ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? கூட்டணியோ தொகுதி பங்கியோட பேசல. பொதுக்குழு நடந்த விவரங்களை பற்றி பேசுறேன். பாமக, தேமுதிக சொல்லாம இருக்கிறாங்க, அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறோமா? கூட்டணியை வலுப்படுத்துவது, அடுத்த கட்டமாக தேர்தல் வியூகங்கள் வகுப்பது, நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டு இருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணியில் யார் யார் இடம்பெற வேண்டும் என்று அதிமுக தான் முடிவெடுக்கும் என நயினார் நாகேந்திரனிடம் இபிஎஸ் கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதிதாக வரும் கட்சிகளுடன் அதிமுகவே நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தும் என தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக பிடியில் அதிமுக சிக்கி இருப்பதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றன. மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சை மையமாக கொண்டு கூட்டணி ஆட்சி என்ற சர்ச்சையும் எழுந்தது. அமித்ஷா கூட்டணி ஆட்சி என கூறவில்லை என திட்டவட்டமாக மறுத்து வரும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்து வருகிறார். கூட்டணி குறித்து முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு
முழு அதிகாரம் அளித்து அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. அதன்படி என்டிஏ கூட்டணிக்கு புதிதாக வரும் கட்சிகளுடன் அதிமுகவே நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தும் என தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியில் எந்த கட்சிகள் யார் யார் இடம்பெறுவார்கள் என்பதை அதிமுகவே முடிவெடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணி குறித்து பேசும்போது பாஜக உடன் இருந்தால் மட்டும் போதும் என்று அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக ஆலோசிக்கத்தான் எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் சந்தித்ததாகவும் அவரிடம் தங்கள் நிபந்தனையை எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் தான் கூட்டணி அமைக்கப்படும் என்று தாவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளவில்லை. தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முக்கியமாக தாவேக தலைவர் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவரின் தலைமையை விரும்பி வருவோருடன் கூட்டணி அமைக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கூட்டணி குறித்த அனைத்து முடிவுகளையும் எடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த சிறப்பு குழு அமைக்கப்படுவதாகவும் தேர்தல் அறிக்கை தயாரிக்க மற்றொரு சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூட்டணி நிலைப்பாடு குறித்து விளக்கினார். எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சியுடன் மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டு வரும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும். அதுபோல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழுக்கள் அமைக்கப்படும். இதெல்லாம் முடிவெடுத்த பிறகு எங்களுடைய தலைவர் வாயிலாக இது அறிவிக்கப்படும். ஸோ கூட்டணி முடிவுகள் எதுவாக இருந்தாலும் தலைவர் வாயிலாக அறிவிக்கப்படும். திருப்பரங்குன்றத்தில் அசாதாரண சூழல் உருவானதற்கு தமிழ்நாடு அரசுதான் காரணம் என்றும் நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார். அதிமுகவின் முகமாக தாவேகா மாறும் என்றும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களை தாவேகாவில் இணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பனையூரில் நடைபெற்ற தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் அடுத்த மாதத்திற்குள் இன்ப அதிர்ச்சி கொடுக்க இருப்பதாக நிர்வாகிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை ஜனவரிக்குள் தாவேகாவில் இணைக்க முயற்சி செய்வதாகவும் அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகாவை பலப்படுத்தக்கூடிய பொறுப்பு தன்னுடையது என்று நிர்வாகிகளுக்கு உறுதியளித்த செங்கோட்டையன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவுறுத்தியதாக தெரிகிறது. மேலும் இனிமேல் அதிமுக கிடையாது, அதிமுகவின் முகமாக தாவேகா மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. மறுபுறம் கட்சி பொறுப்புகளில் இருப்பவர்கள்தான் தாவேகா வேட்பாளர்கள் என்று நினைத்துவிட வேண்டாம் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களிடம் முகம் பதியும்படி பணியாற்ற வேண்டும் என்றும் விஜய் கை காட்டுபவரே வேட்பாளர் என்றும் ஆனந்த் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பின் நிகழ்விற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளருக்கு இந்து சமய அறநிலையத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. பவளத்தாம்பாளையம் பகுதியில் 7 ஏக்கர் நிலப்பரப்பில் தாவேகா சார்பில் அனுமதி கோரப்பட்ட நிலையில் போதுமான இடவசதி இல்லாததால் மாற்று இடம் தேர்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டது. இதையடுத்து விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 26 ஏக்கர் நிலத்தில் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தலைமையிலான நிர்வாகிகள் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு வழங்கினர். இதையடுத்து காவல்துறை சார்பில் 84 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு அதற்கு விளக்கம் கோரப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாவேகா சார்பில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்டு கோவில் நிலம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறி எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் கோவிலுக்கு சொந்தமான இடம் என்பதால் இந்து அறநிலையத்துறை ஆணையரிடம்தான் அனுமதி கேட்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.